Good morning to all. Today we are going to see the topic aggregate supply function. So last topic we have seen effective demand na enna pathom. Okay ba? So effective demand na enna, with the effective demand with the what the entrepreneurs expect by selling the output of goods and services. So entrepreneurs expect பண்ற amount, எப்படி அமௌண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பை செல்லிங் த அவுட்புட். அவங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சோல்வ் பண்ணி அதில் கிடைக்கிற அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க, அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட். இன்னொன்று வந்து ஹவுஸ் ஹோல்ட் வந்து எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் டிமாண்ட் சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபர்ம்ஸோ இண்டஸ்ட்ரீஸோ இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பை செல்லிங் த அவுட்புட்ஸ். இன்னொரு பக்கம் ஹவுஸ் ஹோல்ட் வந்து ஹவு மச் தே ஸ்பெண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ. இது ரெண்டுமே சேர்ந்து தான் என்னது எஃபெக்டிவ் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ் டிமாண்டை வச்சு தான் we can able to find out the output, how much output is produced and how much employment is increased in our country. ஸோ ஒரு நாட்டில் எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, இதை வச்சு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் டிமாண்டை வச்சு சொல்லுவாங்க. So effective demand, how it will be calculated or seen, it is determined by the aggregate demand and aggregate supply. So aggregate demand or aggregate supply which is சொல்கிறது தான் இந்த effective demand. So aggregate demand na என்னென்னு last classல பார்த்துட்டோம். Now we are going to see the aggregate supply. So aggregate supply refers to the required amount of laborers, materials to produce the necessary output. So ஒரு சப்ளை பண்ணணும், என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ லேபரஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எவ்வளோ வேணுன்றது கணக்கிட்டு சொல்கிறது தான் அக்ரிகேட் சப்ளை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி இன் எ இயர். அதாவது ஒரு வருஷத்தில் எவ்வளோ அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அதனுடைய என்ன வேல்யூ அது சொல்கிறது தான் என்னது அக்ரிகேட் சப்ளை சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதனுடைய வேல்யூ என்னன்றது சொல்கிறது தான் அக்ரிகேட் சப்ளை. ஸோ அக்ரிகேட் சப்ளை இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ சப்ளை ஆகுதோ அந்தளவுக்கு ப்ராடக்டோட டிமாண்ட் இருக்கும். ஸோ டிமாண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக த ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் ஏர்ன் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் வச்சு தான் they will calculate நேஷ்னல் இன்கம். இன்னொன்று, ஆஸ் நம்ம டிமாண்டை பொறுத்தவரையில் ஆண்டர்ப்ரனர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் அமௌண்ட் கிடைக்குது ப்ராஃபிட் சொல்லுவோம். இங்கே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மனி தட் ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். ஸோ எவ்வளோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரியா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மனி தட் ஆல் ஆண்டர்ப்ரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். ஸோ எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எவ்வளோ அதில் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை. காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை, அக்ரிகேட் சப்ளையோட காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் வந்து ப்ரைவேட் சேவிங், தேர்ட் வந்து நெட் டேக்ஸ் பேமெண்ட். கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா தெரியலமா, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இன்புட்லேயோ மெட்டீரியல்ஸோ லேபர்ஸோ சேவ் பண்ணுறதா எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரைவேட் சேவிங்ஸ்னால் ஸோ அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, அதுதான் ப்ரைவேட் சேவிங்ஸ். தே கேன் இன்வெஸ்ட் இன் சம் அதர் திங், ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற சேவிங்ஸ் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட் சேவிங்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ம்ஸ் வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் இங்கே ப்ரைவேட் சேவிங்ஸ். நெட் டேக்ஸ் பேமெண்ட்னா என்னம்மா, ஸோ தே ஆர் பேயிங் டேக்ஸ் டு த கவர்மெண்ட். இட் இஸ் ரிசீவ் பை த கவர்மெண்ட். யார் ரிசீவ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி டேக்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணுறாங்க, டேக்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டேக்ஸ்ன்றது என்னென்னா த அமௌண்ட் ஆஃப் மனி தட் இஸ் பெய்ட் டு த கவர்மெண்ட். ஒரு டேக்ஸ் நம்ம பேவோம்ல, இன்டைரக்ட் டேக்ஸ், டேரக்ட் டேக்ஸ் தெரியும் இல்லாமா. ஸோ வரி செலுத்துவது தான் யாருக்கு செலுத்துவோம், கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், they will
ஸ்ப்ளிட் த அமௌண்ட் இன்ட்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு பிரித்து கொடுக்கும், இன்னொன்று வந்து ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கும். ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு பை த வே ஆஃப் சப்சிடிஸ், மானியம் சொல்லுவோம்ல, அந்த வழியாக அது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பங்கும், இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை யார் கொடுப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? தென் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற பேமெண்ட் தான் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது RF, ரிசீவ் ஃப்ரம் ஃபாரினர்ஸ். ஸோ ரிசீவ் ஃப்ரம் ஃபாரினர்ஸ்னால் ஃபாரின் நாட்டிலேருந்து நமக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க. சரிம்மா? ஃபாரின் நாட்டிலேருந்து நமக்கு பணம் அனுப்புகிறாங்க. எப்படி? ஸோ நம்ம நாட்டிலேருந்து அந்த நாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ அந்த நாட்டிலேருந்து அனுப்புகிற பணம் தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, RF. ஸோ அக்ரிகேட் சப்ளை ஈக்குவல் டு C + S + T + RF. இதுதான் அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் we can see with the examples. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் y axis, இந்த x axis டயக்ராம் வச்சு we are going to see. y axis வந்து அவுட்புட், x axis வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இங்கே இங்கே ஒரு லைன் இருக்கலாடா, இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்ட் வேஜ் ரேட் சொல்கிறாங்க. என்ன சொல்லுது, ஃபிக்ஸ்ட் மணி வேஜஸ். மணி வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சப்ளைக்கு தேவை, வேஜஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வேஜஸாக கொடுக்கும்போது அங்கே மணி எப்படி இருக்கா, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ எக்ஸட் கர்வ்ன்றது என்ன, லீனியர் கர்வ், கான்ஸ்டன்ட் லீனியராக இருக்கும், மாறாது. ஓகேவா? Z1ன்னு ஒரு கர்வ் இருக்கா, Z1ன்னு ஒரு கர்வ் இருக்கா, அது எப்படி இருக்கும், அப்படியே ஸ்டார்ட் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகி அப்படியே என்ன ஆகுது, இட் இஸ் மூவ் டு த அனதர் வே. அதாவது வேரியபிள் மணி வேஜஸ். வேரியபிள்னா மாறும், மாறும் தன்மை கொண்டது. ஸோ அதுதான் நான் என்ன போட்டிருக்கேன், ஜெட்னா ஃபிக்ஸ் மணி வேஜஸ், தட் இஸ் லீனியர். அண்ட் Z1னா வேரியபிள் மணி வேஜஸ், நான் லீனியர், அது நேராக போகாது. வேரியபிள் மணி வேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வேஜஸ் எவ்வளோ ஏற்றம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேஜஸ் வந்து மணி வந்து வேல்யூ வந்து மாறும்னு சொல்கிறாங்க. தென் NFனா என்ன, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். When full employment level of NF is reached, it is impossible to increase the output by employing more men. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சப்ளை ஆஃப் அவுட்புட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல எனக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நார்மல் வேஜஸை விட, மணி வேஜஸ் விட கொஞ்சம் நான் ஏற்றமாக மோர் எம்ப்ளாய்மெண்ட்டை பண்ணி என்ன பண்ணுறேன், நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கான டிமாண்டுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் என்னது, அந்த இடத்துல நான் ஃபுல்லாக அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கான அவுட்புட் கிடச்சிடும். அதோட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் அங்கே வந்து அட்டைன் ஆகிடும். அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அட்டைன் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, NFன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ Z1ல் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது. ஸோ எனக்கான சப்ளைலேருந்து நான் மாறுபட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மோர் எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது. ஸோ நான் அதுக்கு மேலேயும் நான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அங்கே என்ன ஆகும், இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்க்ரீஸ் அவுட்புட் பை எம்ப்ளாயிங் மோர் மேன். நான் இதுக்கு மேலேயும் நான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் மென்னை நான் ஆட் பண்ணி அவுட்புட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன், நான் Z1ல் வந்து நான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அட்டைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான் டிமாண்ட் இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்கு மேலே போய் இன்னும் அதிகமான மென்னை நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணேன்னா ஐ வில் இன்கர் அ லாஸ் தவிர எனக்கு வேறு எதுவும் கிடைக்காது. ஸோ Z1ல் வந்து நான் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அமௌண்ட் வந்து நான் அதுக்கு மேலேயே நான் வந்து எம்ப்ளாயீஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன், அதுக்கு மேலே மென் போச்சுன்னா அங்கே வந்து ப்ராடக்ட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா டிமாண்ட் இல்லாமல் நான் ப்ராடக்ட் பண்ண மாட்டேன். ஸோ எம்ப்ளாயீஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்க்ரீஸ் அவுட்புட் பை எம்ப்ளாயிங் மோர் மேன். ஏன், ஸோ அது மேலே நான் எம்ப்ளாயீஸ் இம்பாசிபிள் டு இன்கர், அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியாது, என்னால் மோர் மென்னை நான் வந்து போட முடியாது. சரி, அந்த இடத்தோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்போ அட்டைன் ஆகுதோ அந்த இடத்தோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ AS depends on the relationship between price and wages. ஸோ ப்ரைஸ் அண்ட் வேஜஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அக்ரிகேட் சப்ளையோட ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ ப்ரைஸ் ஆர் ஹை, வேஜஸ் ஆர் லோ, எம்ப்ளாயீஸ் மோர் லேபரஸ். ஸோ ப்ரைஸ் அதிகமாக ஆகாமல் வேஜஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா, அதாவது கூலி வந்து குறையும் போது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க,
ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய லேபர்ஸ் சேர்த்து நிறைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ப்ரைஸஸ் லோவாக இருக்குது, வேஜஸ் ஹையாக இருக்குது, கொடுக்குற கூலி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வந்து பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், they will get a fall in output. ஸோ அவங்க வந்து அவுட்புட் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்காது, ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோ த்ரூ பண்ணுங்க வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். இஃப் யூ ஹேட் எனி டவுட் இந்த ஈவினிங் கிளாஸ் மீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.